உங்க மனைவி கர்ப்பமா இருக்காங்க ஆகாஷ். அந்த தனியார் மருத்துவமனையின் மூத்த மருத்துவர் சொன்ன அந்த வார்த்தை ஆகாஷ் பாண்டியனின் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. திருமணமான சில மணி நேரங்களிலேயே இப்படி ஒரு செய்தியை அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் அப்படியே ஒரு கல்லாய் உறைந்து நின்றான். அவனை சுற்றி நின்றிருந்த குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களின் முகங்களில் அதிர்ச்சியும் அருவருப்பும் கலந்திருந்தது. வெறும் ஒரு மணி நேரத்திற்கு முன்புதான் ஊரை வியக்கும்படி மேளதாளங்களுடன் நிலாவின் கழுத்தில் ஆகாஷ் தாலி கட்டியிருந்தான். மணப்பெண் கோலத்தில் நாணத்துடன் அவனது அறைக்குள் நுழைந்தவள் அவள். பாண்டியன் கோட்டை என்று அழைக்கப்படும் அந்த பெரிய கௌரவமான குடும்பத்திலேயே நிலாதான் மிகவும் அமைதியான குணமான பெண். எங்க குடும்பமானமே போச்சே, விடியற்காலையிலேயே கல்யாணம் முடிச்ச பொண்ணு 1 மணி நேரத்துல கர்ப்பமா இருக்கான்னு டாக்டர் சொல்றாரு. நாங்க இனிமே எப்படி இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடப்போம் ஆகாஷ். இவளை இப்பவே விவாகரத்து செஞ்சு நடுத்தருவுல நிக்கவை. இவ பண்ணின தப்புக்கு நம்ம குடும்பம் ஏன் பழி சுமக்கணும் என்று ஆகாஷ் தாய் ஆத்திரத்தில் தன் தலையில் அடித்து கொண்டு கத்தினாள். கோபத்தில் கண்கள் இரத்தமாய் சிவக்க ஆகாஷ் அங்கிருந்து வெளியேறினான். பல மணி நேரம் கழித்து இரவு கவிழ்ந்த வேளையில் அவன் மீண்டும் தனது அறைக்குள் நுழைந்தபோது அங்கே கண்ட காட்சி அவனது ஆத்திரத்தையும் மீறி ஒரு நிமிடம் அவனை அதிரச் செய்தது. மணப்பெண் கோலத்தில் இருந்த நிலாவின் மென்மையான உடல் முழுவதும் கருப்பு நீளமாக வீங்கி போயிருந்தது. கோட்டை வீட்டின் பெண்கள் அவளை கையாண்ட விதம் அவளது உடலில் காயங்களாக படிந்திருந்தது. வழியில் சுருண்டு கிடந்த நிலாவின் அருகில் ஆகாஷ் அமர்ந்தான். அவனது குரலில் தகிப்பும் நெருப்பும் இருந்தது. அவளது கையை அமுக்கி பிடித்து கொண்டு கேட்டான். நிலா, இந்த கருவுக்கு யார் காரணம்? உண்மையை சொல்லு. யாருக்காக இந்த மானக்கேடான காரியத்தை செஞ்ச? நிலா பதில் சொல்ல முடியாமல் விக்கித்து அழுது கொண்டிருந்தாள். ஆகாஷின் ஆவேசமான முகத்தை பார்த்தவள் இன்னும் அதிகமாக தேம்பினாள். நிலா, நான் உன் புருஷனா கேட்கிறேன். இந்த குழந்தை யாருடையது? இப்பவே சொல்லு. இல்லையென்றால் இப்போதே உன்னை விவாகரத்து செய்து வீட்டை விட்டு அனுப்பி விடுவேன் என்று கர்ஜித்தான். விவாகரத்து என்ற அந்த வார்த்தையை கேட்டதும் நிலாவின் உடல் நடுங்கியது. நம்ப முடியாத கண்களுடன் ஆகாஷை பார்த்தவள் சற்றென்று கட்டிலில் இருந்து இறங்கி அவன் பாதங்களை பிடித்து கொண்டாள். அவளது இந்த திடீர் செயலால் ஆகாஷ் திகைத்து போனான். என்னை விவாகரத்து செய்து விடாதீர்கள். நான் அனாதையாகி விடுவேன். எனக்கு வேறு போக்கிடம் இல்லை என்று மிக மெல்லிய நடுங்கும் குரலில் கெஞ்சினாள். ஆகாஷ் மீண்டும் அவள் முன்னால் அமர்ந்து அவளது முகத்தை நிமிர்த்தினான். அப்படியானால் உண்மையை சொல் நிலா. இது யாருடைய குழந்தை? நீயாக சொன்னால் உன்னை மன்னிப்பதை பற்றி யோசிப்பேன் என்றான். எனக்கு தெரியாது ஆகாஷ். என்ன விளையாடுகிறாயா? இது என்ன சினிமாவா? தெரியாதுன்னு சொன்னா நான் நம்பி விடுவேனா? நான் சத்தியமாக சொல்கிறேன் ஆகாஷ். என் வாழ்க்கையை சிதைத்தது யார் என்றே எனக்கு தெரியாது. 1 மாதத்திற்கு முன்னால் நள்ளிரவில் யாரோ ஒருவன் என் அறைக்குள் அத்துமீறி நுழைந்தது மட்டும்தான் எனக்கு நினைவிருக்கிறது. இருட்டில் அவன் முகம் தெரியவில்லை. நான் கத்தினேன், போராடி பார்த்தேன். அந்த புயல் சத்தத்தில் என் குரல் யாருக்குமே கேட்கவில்லை. என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவும் இல்லை என்று விம்மி விம்மி அழுது கொண்டே கூறினாள். அவள் பேச்சை கேட்டு ஆகாஷ் சிறிது நேரம் மௌனமானான். நிலா, உண்மையை சொல். ஏதாவது ஆசைப்பட்டு தவறு செய்திருந்தால் கூட என்னிடம் சொல்லிவிடு. நான் உன்னை மன்னித்து விடுவேன். ஆனால் கதை அளக்காதே. நான் எந்த தவறும் செய்யவில்லை ஆகாஷ். அன்று நான் செய்த ஒரே ஒரு தவறு என் அறையை பூட்ட மறந்ததுதான். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நான் குலதெய்வத்தின் மீது சத்தியம் செய்ய தயார். இதில் என் குற்றம் எதுவுமே இல்லை. ஆகாஷுக்கு இன்னும் முழு நம்பிக்கை வரவில்லை. நிலா, இந்த கோட்டை வீட்டை தாண்டி ஒரு சின்ன பறவை கூட உள்ளே வர முடியாது. அப்படிப்பட்ட பாதுகாப்பான இடத்தில் ஒரு அந்நியன் உள்ளே வந்து உன்னை சிதைத்து விட்டு போயிருக்கிறான். அது யாருக்கும் தெரியவில்லை என்பதை நான் எப்படி நம்புவது? நான் உண்மையை தான் சொல்கிறேன் ஆகாஷ். நான் ஏன் உங்களிடம் பொய் சொல்ல வேண்டும்? இந்த ஊரிலேயே மிக பாதுகாப்பான இடம் பாண்டியன் கோட்டை. இங்கேயே இப்படி நடக்கிறது என்கிறாயே என்று அவளை முறைத்தான். நிலா அமைதியானால். தன் பேச்சை யாரும் நம்ப போவதில்லை என்பது அவளுக்கு தெரியும். என் அப்பா மீது ஆணையாக சொல்கிறேன், நான் பொய் சொல்லவில்லை. நிலா தன் தந்தையின் மீது சத்தியம் செய்ததை கேட்ட ஆகாஷ் யோசனையில் ஆழ்ந்தான். நிலாவுக்கு அவள் தந்தை என்றால் உயிர். அவர் மீது அவள் பொய் சத்தியம் செய்ய மாட்டாள் என்பது அவனுக்கும் தெரியும். நிலா, இந்த பாண்டியன் கோட்டையில் மொத்தம் 5 ஆண்கள் இருக்கிறோம். என் தாத்தா, என் அப்பா, என் சித்தப்பா, நான், அப்புறம் ஜீவா. இப்பொழுது சொல், இவர்களில் யார் இதை செய்திருக்க முடியும்? என் தாத்தாவோ அப்பாவோ சித்தப்பாவோ அப்படிப்பட்டவர்கள் இல்லை. நானும் அப்படி செய்யவில்லை. பிறகு யார்? நிலா வேகமாக தலையசைத்தாள். பிறகு வேறு யார்? மீதமிருப்பது ஜீவா மட்டும்தான். அவனும் விபத்தில் அடிபட்டு புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கின்றான். அவனா இப்படி செய்வான்? ஆகாஷ் சோர்ந்து போய் தரையில் அமர்ந்தான். இது எப்பொழுது நடந்தது? கடந்த மாதம் 7ஆம் தேதி, ஆகஸ்ட் 7. சரி, நான் விசாரணையை தொடங்குகிறேன். ஆனால் நிலா, ஒன்று புரிஞ்சுக்கோ. ஆகஸ்ட் 7 அன்னைக்கு இந்த கோட்டைக்குள்ளே வந்த அந்நியன் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சா அப்புறம் நீதான் முழு குற்றவாளி. உனக்குத்தான் தண்டனை கிடைக்கும் என்று கூறிவிட்டு எழுந்தான்.
ஒருவேளை அந்த நபர் இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தால் என்று நிலா பயத்துடன் கேட்டாள். ஆகாஷ் சட்டென்று நின்றான். யாராவது வேலைக்காரர்களா என்று கேட்டான். இந்த கோட்டை வீட்டு பெண்களை நிமிர்ந்து பார்க்க கூட இங்கே வேலை செய்கின்ற யாருக்கும் துணிச்சல் கிடையாது என்று கராராக சொல்லிவிட்டு குளியல் அறைக்குள் சென்றான். நிலா மீண்டும் அழத் தொடங்கினாள். இது பாண்டியன் கோட்டை. அவளது தாத்தா தான் அந்த பகுதிக்கு ஊர் தலைவர். அவருக்கு 3 பிள்ளைகள். மூத்தவர் சுந்தர பாண்டியன், அவருடைய மகன் ஆகாஷ். இரண்டாவது மகள் பக்கத்து ஊர் மிராசுதாரருக்கு மனம் முடித்து கொடுக்கப்பட்டாள். அவர்களுக்கு ஜீவா என்ற மகன் இருந்தான். அவனுக்கு விபத்தில் தலையில் அடிபட்டதால் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தது. அவன் தன் தாய் வீட்டிலேயே தங்கியிருந்தான். மூன்றாவது மகன் சிவபாண்டியன். அவருக்கு நிலா, சுதா என 2 மகள்கள். சில காலத்திற்கு முன்பு நிலாவின் பெற்றோர்கள் மர்மமான முறையில் இறந்து கிடந்தனர். மருத்துவர்கள் அது மாரடைப்பு என்று கூறினாலும் அந்த மரணத்தில் ஏதோ மர்மம் இருப்பதாக நிலாவுக்கு எப்போதும் ஒரு சந்தேகம் உண்டு. அன்று இரவு நிலாவுக்கு இந்த கொடுமை நடந்தபோது பலத்த புயல் வீசிக்கொண்டிருந்தது. அந்த புயலிலும் இடியிலும் நிலாவின் கதறல் யாருக்கும் கேட்கவில்லை. அந்த சம்பவத்திற்கு பிறகு பயந்து போய் தன் தங்கை சுதாவின் அறைக்குள் இடம்பெயர்ந்தாள் நிலா. யாரிடமும் சொல்லும் தைரியம் அவளுக்கு இல்லை. ஆனால் இன்று ஊர்க்கண்ணில் அவள் குற்றவாளியாக நின்றாள். அதிகாலை கோவிலில் பாட்டு சத்தம் கேட்டதும் நிலா எழுந்தாள். இரவு முழுவதும் அழுது கழிந்திருந்ததால் கண்கள் வீங்கி இருந்தன. ஆகாஷ் அதிகாலையிலேயே வெளியே சென்று விட்டான். அப்போது நிலாவின் அறைக்கதவு பலமாக தட்டப்பட்டது. அத்தைமார்களோ அல்லது பெரியவர்களோ மீண்டும் அடிக்க வந்திருப்பார்கள் என்று நிலா பயந்து நடுங்கினாள். அக்கா, கதவை திற, நான் சுதா. வெளியே இருந்து தங்கையின் குரல் கேட்டதும் நிம்மதியடைந்தவள் கதவை திறந்து அவளை உள்ளே இழுத்து மீண்டும் பூட்டினாள். அக்கா, நிஜமாவே டாக்டர் சொன்னது நிஜமா என்று சுதா அழுது கொண்டே கேட்டாள். நிலா மௌனமாக தலையசைத்தாள். ஆனால் எப்படி அக்கா, நீங்கள் இப்படி ஒரு தப்பை செய்வீங்கன்னு என்னால் நம்பவே முடியலை. எனக்கு தெரியாது சுதா. அன்று இரவு பயங்கர மழை, கரண்ட் இல்லை. பயத்தில் கதவை பூட்ட மறந்துவிட்டேன். யாரோ உள்ளே வந்து. நிலாவால் அதற்கு மேல் பேச முடியாமல் தங்கை தோளில் சாய்ந்து அழுதாள். அக்கா, இப்போ என்ன ஆகும்? இந்த குடும்பத்தில் யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க. பெரியவங்க பஞ்சாயத்து கூட்டி உனக்கு கடுமையான தண்டனை கொடுத்துடுவாங்களே என்று சுதா பயத்துடன் கேட்டாள். நான் ஆகாசுகிட்ட உண்மையை சொல்லிட்டேன் சுதா. அவர் யாரென்று கண்டுபிடிப்பதாக சொல்லியிருக்கிறார். ஒருவேளை யாரையும் கண்டுபிடிக்க முடியலன்னா எல்லாம் என் தலைவிதிதான். நீ சாமி கும்பிட்டியா? இல்லை அக்கா, இப்போதுதான் வந்தேன். சரி, போய் முகத்தை கழுவி விட்டு வா. நாம் சேர்ந்து சாமி கும்பிடலாம். அந்த ஆண்டவன் தான் என்னை இந்த சிக்கலிலிருந்து காப்பாற்றணும். சிறிது நேரம் கழித்து கோட்டை வீட்டின் வரவேற்பறையில் ஆண்கள் அனைவரும் கூடினர். ஊர் பஞ்சாயத்துக்கள் மற்றும் பெரிய முடிவுகள் எடுக்கப்படும் அந்த இடத்தில் சிங்கமுகம் செதுக்கப்பட்ட பெரிய நாற்காலியில் பாண்டியன் அமர்ந்திருந்தார். வரவேற்பறையில் அமைதி நிலவியது. அந்த மண்டபத்தின் தலைமை நாற்காலியில் பாண்டியன் அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகில் சுந்தர பாண்டியன் அமர்ந்திருந்தார். அவர்களுக்கு அருகிலேயே காமராஜ் அமர்ந்திருந்தார். காமராஜ் சுந்தர பாண்டியனின் நெருங்கிய உறவினர். சிறு வயதிலிருந்தே இந்த கோட்டை வீட்டிலேயே வளர்ந்தவர். அவரது மனைவி பிரசவத்தின் போது இறந்துவிட குழந்தையும் சில நாட்களில் இறந்து போனது. அதன் பிறகு அவர் மறுமணம் செய்து கொள்ளாமல் இந்த குடும்பத்திற்காகவே வாழ்ந்து வந்தார். மறுபுறம் ஆகாஷ் பாண்டியன் கவலையுடன் அமர்ந்திருந்தான். ஆகாஷ், நிலாவோட விஷயம் என்னதான் ஆச்சு என்று பாண்டியன் கராராக கேட்டார். அவரது முகத்தில் கோபம் கொந்தளித்தது. நிலா சொன்ன அனைத்தையும் ஆகாஷ் அங்கு விவரித்தான். இது எப்படி சாத்தியம்? நம்ம கோட்டைக்குள்ளேயே யாரோ ஒரு அந்நியன் வர்றதா? அந்த பொண்ணு பொய் சொல்றா என்று சுந்தர பாண்டியன் ஆத்திரப்பட்டார். அப்பா, தன் அப்பாவோட உயிர் மேலே அவ சத்தியம் செஞ்சிருக்க. அவ பொய் சொல்ல மாட்டா என்று ஆகாஷ் நிலாவுக்கு ஆதரவாக பேசினான். ஆனால் ஆகாஷ், நம்ம வீட்டுக்கு 24 மணி நேரமும் காவல் இருக்கு. எப்படி ஒருத்தன் உள்ளே வர முடியும் என்று பாண்டியன் சந்தேகத்தை எழுப்பினார். தாத்தா, ஒருவேளை யாராவது வேலைக்காரங்களா இருக்குமோ என்று ஆகாஷ் கேட்டான். வேலைக்காரங்க நம்ம பரம்பரை ஆட்கள். அவங்க தாத்தா காலத்தில் இருந்து இங்கே தான் இருக்காங்க. அவங்க இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வேலையை செய்ய மாட்டாங்க என்று பாண்டியன் மறுத்தார். அப்போது காமராஜ் குறுக்கிட்டார். ஆகாஷ், நிலா சொன்னது உண்மையினா அவகிட்ட நாம இன்னும் தெளிவாக பேசணும். அந்த ராத்திரியில் அவள் பார்த்த அந்த ஆளை பற்றி ஏதாவது ஒரு அடையாளம், ஒரு துப்பு கிடைக்குமான்னு கேளு. அப்போதான் நாம் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு விஷயம், வீட்டுக்குள்ளே இருக்கிற யாரோ ஒருத்தரோட உதவி இல்லாமல் வெளியில் இருந்து ஒருத்தன் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, நான் நிலா கிட்ட மறுபடியும் பேசுகிறேன். ஆனால் தாத்தா, இந்த விஷயம் வெளியில் தெரியக்கூடாது. ஒரு பஞ்சாயத்துக்கு போனால் நிலாவை கல்லால் அடித்து கொள்ளத்தான் திருப்பு வரும் என்று ஆகாஷ் எச்சரித்தான். ஆகாஷ் அறைக்குள் சென்றபோது நிலா தன் கையில் இருந்த சிறு வழிபாட்டு புத்தகத்தை மூடி வைத்து கொண்டிருந்தாள். ஆகாஷ் அவள் அருகே அமர்ந்தான். நிலா, அந்த உண்மையான குற்றவாளி யாருன்னு நமக்கு தெரியலனா நீதான் தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும்.
உனக்கு தெரியும் அல்லவா, இந்த குடும்ப வழக்கப்படி உன்னை உயிரோடு விடமாட்டார்கள் என்றான். நிலா வழிகலந்த ஒரு புன்னகையுடன், தெரியும், கல்லால் அடித்து கொல்லப்படுவேன், அப்படித்தானே என்றாள். நிலா, தயவு செஞ்சு நினைச்சுப்பாரு, அந்த ராத்திரியை பற்றி ஏதாவது ஒரு அடையாளம், ஒரு சின்ன துப்பு. அறை முழுவதும் ஒரே இருட்டு ஆகாஷ். எனக்கு எதுவுமே தெரியலை என்று சொல்லிவிட்டு அவள் அழுது கொண்டே அந்த புனித நூலை மார்போடு அணைத்து கொண்டாள். ஆகாஷ் பெருமூச்சு விட்டபடியே அங்கிருந்து வெளியேறினான். அடுத்த நாள் காலை உணவின் போது அந்த வீட்டில் பெரும் பதற்றம் நிலவியது. ஆகாஷின் தம்பி ஜீவா மட்டும் அங்கு இல்லை. அவன் எப்பொழுதும் கோட்டை வீட்டின் கடைசி மூலையில் உள்ள தனது அறையிலேயே இருப்பான். காலை உணவுக்கு வந்த நிலாவை பார்த்ததும் ஆகாஷின் தாய் ரஞ்சிதா மீண்டும் கத்தினாள். ஆகாஷ், இவ இன்னமும் ஏன் இங்கே இருக்கா? இவளை அப்பவே ஊர் எல்லையில கொண்டு போய் விட சொன்னேனே. அம்மா, நிலா குற்றவாளி இல்லை, அவ பாதிக்கப்பட்டிருக்கா. நான் உண்மையை வெளியே கொண்டு வர வரைக்கும் அவ இந்த வீட்டு மூத்த மருமகளாகத்தான் இருப்பா. நேற்று நிலா மேல நீங்க கை வச்சதுக்கு தாத்தாவுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்று ஆகாஷ் கராராக சொன்னான். அவன் பேசி முடித்ததும் யாரோ மாடிப்படியிலிருந்து இறங்கி வருவது போன்ற நிழல் சற்றென்று மறைந்தது. அடுத்த நாள் எதை கண்டு அஞ்சினார்களோ அதுவே நடந்தது. கோட்டை வீட்டு பெண் தவறான வழியில் சென்று விட்டாள் என்ற செய்தி காட்டுத்தீ போல ஊர் முழுவதும் பரவியது. ஊர் பெரியவர்கள் அவசரமாக பஞ்சாயத்தை கூட்டினார்கள். இன்னும் குற்றவாளியை பற்றி எந்த துப்பும் கிடைக்கவில்லை. அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கலாம் பெரியவர்களே, அவளை தண்டிக்காதீர்கள் என்று காமராஜ் வாதாடினார். எதை வைத்து சொல்கிறீர்கள்? அவளை காப்பாற்ற அவள் பொய் சத்தியம் கூட செய்வாள். உங்களுக்கு ஆதாரம் இருக்கிறதா என்று ஒரு ஊர் பெரியவர் கேட்க ஆகாஷின் குடும்பம் மௌனமானது. பஞ்சாயத்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. அன்று மாலை அஸ்தமனத்திற்கு பிறகு கோட்டை வீட்டின் முன்னால் ஒரு திடலில் நிலாவை கல்லால் அடித்து கொள்ள வேண்டும். வீட்டிற்குள் நிலாவும் சுதாவும் கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருந்தனர். அக்கா, இது அநியாயம். உங்களை சிதைத்தவன் நிம்மதியாக இருக்கிறான், உங்களை தண்டிக்கிறார்களே என்று சுதா கதறினாள். நிலா தன் தங்கையை தேற்றினாள். சுதா, இது ஆண்களின் உலகம். பெண்ணை தண்டிப்பதில்தான் இவர்களுக்கு வீரம் இருக்கிறது. குற்றவாளியை தேடுவதை விட என்னை தண்டிப்பது அவர்களுக்கு எளிது. என் விதி இவ்வளவுதான். அப்போது நிலா சுதாவின் காதில் ரகசியமாக சொன்னாள். சுதா, அந்த ஆள் இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கான். என் மனம் சொல்கிறது. அந்த கடைசி அறை, அங்கேதான் ஏதோ மர்மம் இருக்கு. சுதா அதிர்ச்சியுடன், ஜீவாவுக்கு புத்தி சுவாதீனம் இல்லையே அக்கா என்றாள். அவன் அரை பைத்தியம் இல்லை சுதா, முழு பைத்தியமும் இல்லை. இன்னைக்கு காலை ஆகாஷ் வந்தப்போ நான் மறுபடியும் என் அறைக்கு போனேன். அப்போ என் கட்டிலுக்கு அடியில் இது கிடைத்தது. நிலா தன் கையை திறந்தாள். அவளது கையில் ஒரு நட்சத்திர வடிவ ஸ்டிக்கர் இருந்தது. அது விலை உயர்ந்த காலணிகளில் ஒட்டப்பட்டிருக்கும் லேபிள் அல்லது ஸ்டிக்கர் போல் இருந்தது. இது அந்த அறையில் இருந்துதான் வந்திருக்க வேண்டும். ஒருவேளை அவன் ஜீவா இல்லை என்றால், அக்கா, அந்த நட்சத்திர ஸ்டிக்கரை நீங்கள் ஆகாஷிடம் கொடுங்கள். அவர் யார் என்று கண்டுபிடிப்பார் என்று சுதா பதற்றத்துடன் சொன்னாள். நிலா விரக்தியாக சிரித்தாள். இப்போ ரொம்ப தாமதமாகிடுச்சு சுதா. பஞ்சாயத்து தீர்ப்பு வந்தாச்சு. இனி என்ன நடந்தாலும் அதை யாராலும் மாற்ற முடியாது. நான் போன பிறகு நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முக்கியமாக அந்த ஜீவா கிட்ட இருந்து தள்ளியே இரு என்றாள். அப்போது அறை கதவு தட்டப்பட்டது. நிலா, அஸ்தமனமாக போகுது, நேரமாயிடுச்சு, வெளியே கிளம்பு என்று ஒரு வேலைக்கார பெண்ணின் குரல் கேட்டது. சுதா அலறியபடி நிலாவை இறுக கட்டி கொண்டாள். சுதா, அழாதே. பிறக்கிற எல்லாருமே ஒரு நாள் இறக்கத்தான் போறாங்க. என் சாவு இன்னைக்குன்னு எழுதியிருக்குன்னு நினைச்சுக்கோ என்று நிலா தேற்றினாள். இல்லையக்கா, இது சாவு இல்லை, இது கொலை. இதை நடக்க விட மாட்டேன் என்று சுதா ஆவேசமாக எழுந்தாள். சுதா, இந்த கோட்டைக்குள்ள நம்ம பேச்சை யாரும் நம்ப மாட்டாங்க. ஆகாஷ் கூட என் மேல சந்தேகமாக தான் இருக்கான். பெத்த அப்பா மேல சத்தியம் செஞ்சும் அவன் மனசு மாறல. அவனுக்கு பஞ்சாயத்து தீர்ப்பு தான் முக்கியம். நீயும் இந்த ஒரு ஸ்டிக்கரை வச்சு எதையும் நிரூபிக்க முடியாது. தாத்தாவும் ஊர் முடிவுக்கு எதிராக போக மாட்டார் என்று நிலா சொல்லி முடிப்பதற்குள் கதவு மீண்டும் தட்டப்பட்டது. நிலா, நான் ஆகாஷ், கதவை திற. வெளியே ஆகாஷின் குரல் கேட்டது. நிலா கதவை திறந்தாள். அவளை அழைத்து செல்ல அவன் வந்திருந்தான். சுதா ஓடிச் சென்று ஆகாஷின் கைகளை பிடித்து கொண்டாள். அக்கா நிரபராதி, உண்மையான குற்றவாளி வேறு யாரோ, தயவு செய்து அக்காவை காப்பாத்துங்கள் என்று கதறினாள். சுதா, நம்ம பஞ்சாயத்து தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். குற்றவாளியை பற்றி எந்த துப்பும் நமக்கு கிடைக்கல. இனிமேல் இதை பேசி பயன் இல்லை என்று ஆகாஷ் கராராக சொன்னான். மன்னிச்சிடு நிலா, நேரமாகிடுச்சு, கிளம்பு என்று ஆகாஷ் சொல்ல நிலா உறுதியான நடையுடன் வெளியே வந்தாள். தாழ்வாரத்தை கடக்கும்போது கடைசி அறையின் கதவு லேசாக திறந்திருந்தது. உள்ளே இருந்து ஜீவா தலையை மட்டும் நீட்டி பார்த்தான். நிலாவின் பார்வையும் அவன் பார்வையும் சந்தித்த அந்த நொடி அவன் சற்றென்று உள்ளே சென்று கதவை பூட்டி கொண்டான்.
மைதானத்தில் அனைவரும் கூடியிருந்தனர். ஒரு பெரிய மரத்தில் நிலா கட்டப்பட்டால் ஒருபுறம் கோட்டை வீட்டின் பெண்கள் அழுது கொண்டும் மறுபுறம் ஊர் ஆண்களில் கையில் கற்களுடன் நின்றிருந்தனர். தண்டனைப்படி நிலாவை கட்ட வேண்டியதும் முதல் கல்லை எறிய வேண்டியதும் கணவனான ஆகாஷின் கடமை. நிலாவை கட்டிவிட்டு ஆகாஷ் தள்ளி நின்றான். அவன் கையில் ஒரு பெரிய கல் கொடுக்கப்பட்டது. நிலா, உன் கடைசி பிரார்த்தனையை செஞ்சிக்கோ என்றான் ஆகாஷ். அவன் கண்கள் இரத்தமாக சிவந்திருந்தன. நிலா கண்களை மூடி இறைவனை வேண்டினாள். ஆகாஷ் முதல் கல்லை எறிந்தான். ஆனால் அந்த கல் நிலாவின் உடலில் படாமல் அவள் காலடியில் விழுந்தது. அங்கிருந்தவர்கள் முணுமுணுத்தனர். ஆகாஷ் பாண்டியன் முதல் கல்லை நெஞ்சில இல்லைன்னா தலையில எறியணும், இது உன் குடும்ப கௌரவம் என்று ஒரு பெரியவர் கத்தினார். அடுத்தடுத்து கற்கள் பறந்து வந்தன. சுதா அங்கே ஓடி வர முயன்றாள். ஆனால் பெண்கள் அவளை பிடித்து வைத்திருந்தனர். சில நிமிடங்களில் நிலாவின் உடல் இரத்த வெள்ளத்தில் சரிந்தது. அவள் அசைவற்று போனாள். ஆகாஷ் கையை உயர்த்தி அனைவரையும் தடுத்தான். வேகமாக கை கற்றை அவிழ்த்துவிட்டு நிலாவின் கழுத்தில் கை வைத்து நாடி துடிப்பை பார்த்தான். மூக்கருகில் விரல் வைத்து மூச்சை சோதித்தான். பிறகு எழுந்து ஊர் மக்களை பார்த்து கத்தினான். இந்த நிலா செத்து போயிட்டா, இப்போதாவது உங்க ஆத்திரம் அடங்குதா? கூட்டம் மெல்ல கலைந்தது. குடும்ப பெண்களும் அழுது கொண்டே திரும்பி சென்றனர். மைதானம் காலியானதும் ஆகாஷ் பதற்றத்துடன் நிலாவை தூக்கி கொண்டு ஓர் எல்லைக்கு அப்பால் இருந்த இடுகாட்டிற்கு ஓடினான். அங்கே சில நம்பிக்கையான ஆட்கள் அவனுக்காக காத்திருந்தனர். எல்லாம் தயாராக இருக்கா என்று ஆகாஷ் கேட்க, ஆமாம் ஐயா, நாங்கள் நிலா அம்மாவை ரகசியமாக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறோம், நீங்கள் இங்கேயே இருங்க, இல்லைனா எல்லோருக்கும் சந்தேகம் வரும் என்று ஒருவன் சொல்ல ஆகாஷ் நிலாவை ஒரு வண்டியில் படுக்க வைத்தான். உண்மையில் நிலா சாகவில்லை. ஆகாஷ் அவளை காப்பாற்ற திட்டமிட்டிருந்தான். ஒரு கண்ணில் அவள் இறந்து விட்டதாக காட்டிவிட்டு அவளை பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்ப ஏற்பாடு செய்திருந்தான். வண்டி கிளம்பியதும் ஆகாஷ் அங்கே ஒரு வெற்று பள்ளத்தில் மண்ணை போட்டு மூடி அவள் புதைக்கப்பட்டதாக நாடகமாடினான். ஆகாஷ் மீண்டும் வீட்டிற்கு திரும்பிய போது இருட்டில் ஜீவா நின்று கொண்டிருந்தான். யார் செத்தது என்று ஜீவா கைகளை பிசைந்து கொண்டு பைத்தியக்காரத்தனமாக கேட்டான். நிலா செத்துட்டா ஜீவா, அங்கே பாரு, புதுசா மூடியிருக்கிற அந்த மண்மேடு தான் அவள் கல்லறை என்று ஆகாஷ் காட்டினான். ஏன் செத்தா என்று ஜீவா கேட்க, ஊர் தீர்ப்பு என்று சுருக்கமாக சொல்லிவிட்டு ஆகாஷ் உள்ளே சென்றான். சில நாட்கள் கழித்து ஒரு நாள் நிலாவின் தங்கை சுதா ஜீவாவின் அறைக்கு உணவோடு சென்றாள். ஜீவா அவளை பார்த்ததும் பயந்து மூலையில் போய் உட்கார்ந்து கொண்டான். ஜீவா, பயப்படாதே, நான் சுதா, உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதுதான் நான் சாப்பாடு கொண்டு வந்தேன் என்றாள் சுதா. எனக்கு பயமாக இருக்கு, அவ வருவாளா என்று ஜீவா நடுங்கினான். சுதா அவன் அருகில் அமர்ந்தாள். ஜீவா, அக்கா உனக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க, நீ ஏன் பயப்படுற? இந்த கோட்டைக்குள்ளே அக்காவை கொடுமைப்படுத்தின அந்த பாவி யாருன்னு உனக்கு தெரியுமா என்று மெல்ல கேட்டாள். எனக்கு தெரியாது, எனக்கு பசிக்கலை என்று ஜீவா தலையை முழங்காலுக்குள் புதைத்து கொண்டான். ஜீவா, கொஞ்சம் சாப்பிடு, இல்லைனா அத்தை கவலைப்படுவாங்க, நீ சாப்பிடலைனா என்னை எல்லோரும் திட்டுவாங்க, ப்ளீஸ் என்று சுதா அவனுக்கு உணவை ஊட்ட முயன்றாள். அப்போது ஜீவா மெல்ல தலையை தூக்கினான். அவன் கண்களில் தெரிந்த பயம் வெறும் மனநல பாதிப்பால் வந்ததா அல்லது வேறு ஏதோ ஒரு ரகசியத்தை பார்த்த அதிர்ச்சியா என்று சுதாவுக்கு புரியவில்லை. கொஞ்சம் சாப்பிடு ஜீவா என்று சுதா அவனை சமாதானப்படுத்த முயன்றாள். நான் சாப்பாட்டை இங்கேயே வைக்கிறேன், சீக்கிரம் சாப்பிட்டு முடி, அப்புறம் உனக்கு மருந்து கொடுக்கணும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த பழைய சோபாவில் அமர்ந்தாள். அந்த அறை ஒரு வாரத்திற்கு ஒரு முறைதான் சுத்தம் செய்யப்படும். அறையின் நடுவே ஒரு கட்டில், ஒரு பக்கம் அலமாரி, அப்புறம் அமர்வதற்கு ஒரு பழைய சோஃபா இருந்தது. அறை முழுவதும் காகிதங்கள் சிதறி கிடந்தன. அந்த காகிதங்களோடு சில நட்சத்திர வடிவ ஸ்டிக்கர்களும் தரையில் விழுந்து கிடந்தன. நீ சாப்பிடு ஜீவா, அதுவரைக்கும் நான் உன் அறையை சுத்தம் செய்கிறேன் என்று சுதா காகிதங்களை சேகரிக்க தொடங்கினாள். ஜீவா அவளை சில நொடிகள் உற்று பார்த்தான். பிறகு அமைதியாக சாப்பிட ஆரம்பித்தான். சில நேரம் கழித்து காகிதங்களை அடுக்கி வைத்துவிட்டு சுதா அவன் அருகே அமர்ந்தாள். ஜீவா, அவனோட மருந்து மாத்திரைகள் எங்கே? எனக்கு வேண்டாம், கசப்பாக இருக்கும் என்று ஜீவா முகம் சுளித்தான். மருந்து கசப்பாக தான் இருக்கும், ஆனால் அது உடம்புக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா என்று எழுந்த சுதா அங்கிருந்த மேஜை டிராயரை சோதித்தாள். அதில் சில பழைய தாள்கள் மட்டுமே இருந்தன. பிறகு கட்டிலின் மறுபுறம் இருந்த டிராயரை திறந்தாள். அதில் மருந்துகள் இருந்தன. ஜீவா சாப்பிட்டு கொண்டே அவளையே பார்த்து கொண்டிருந்தான். சுதா மதிய நேரத்திற்கான மாத்திரையை எடுத்து வைத்துவிட்டு மற்றவற்றை உள்ளே வைத்தாள். ஜீவா சாப்பிட்டு முடித்ததும் சுதா மாத்திரைகளையும் தண்ணீர் கிளாஸையும் நீட்டினாள். இப்போ சமத்து பையனா, இதை சாப்பிடு. ஜீவா தயக்கத்துடன் மருந்தை விழுங்கினான். பயப்படாது, ராத்திரிக்கு அத்தை தான் சாப்பாடு கொண்டு வருவாங்க என்று சொல்லிவிட்டு சுதா கிளம்பினாள். மறுநாள் ஜீவாவின் அம்மாவிற்கு உடல்நிலை இன்னும் மோசமானதால் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். கோட்டை வீட்டில் சுதா மட்டும்தான் தனியாக இருந்தாள். அவள் தன் அறையில் அமர்ந்து தலைமுடியை விரித்து போட்டபோது சற்றென்று தன் கழுத்தை பார்த்தாள். அவளது விலை மதிப்பற்ற லாக்கெட் காணாமல் போயிருந்தது. பதறிப்போனவள் அறை முழுவதும் தேடினாள், கிடைக்கவில்லை.
பிறகு ஒரு யோசனை வர ஜீவாவின் அறைக்கு சென்றாள். ஜீவா அப்போது ஒருபுறமாக சரிந்து தூங்கிக் கொண்டிருந்தான். சுதா சத்தம் இல்லாமல் உள்ளே நுழைந்து தேட ஆரம்பித்தாள். அவள் கட்டிலுக்கு அடியில் மேஜை ஓரத்திலும் தேடிக்கொண்டிருந்த போது ஜீவா கண் விழித்தான். சுதாவை கண்டதும் அவன் முகம் பயத்தில் வெளுத்தது. ஜீவா, பயப்படாதே, என் லாக்கெட் தொலைந்து போச்சு, அதைத்தான் தேடுறேன். வீடு முழுக்க தேடிட்டேன், இங்கேயாவது இருக்கான்னு பார்க்க வந்தேன் என்று சுதா அழுது கொண்டே சொன்னாள். ஜீவா மெல்ல தன் தலையணைக்கு அடையில் கைவிட்டு ஒரு லாக்கெட்டை எடுத்தான். இதோ இதுதானா என்று நீட்டினான். லாக்கெட்டை பார்த்ததும் சுதாவின் உயிர் திரும்ப வந்தது. ஆமா, இதைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன் என்று ஆசையோடு வாங்கி கொண்டாள். இதை யார் கொடுத்தது என்று ஜீவா ஆர்வமாக கேட்டான். சுதா வெட்கத்துடன் சிரித்தாள். ஒருத்தர் கொடுத்தார், ஆனா யாரிடமும் சொல்லக்கூடாது, சரியா? ஜீவா தலையசைத்தான். பக்கத்து ஊரில் ஒரு பையன் இருக்கான், பேரு சுரேஷ். நான் காலேஜ் போகும்போது என்னை பார்த்தார். எனக்கு 18 வயசு ஆனதும் முறைப்படி வந்து பெண் கேட்பேன்னு சொல்லியிருக்கார். அடுத்த வாரம் எனக்கு 18 வயசு முடியுது. ஜீவா சிரித்து கொண்டே கைகளை தட்டினான். யாரிடமும் சொல்லாதே ஜீவா, சொன்னா வீட்டில் பெரிய பிரச்சனையாகிடும். கிளம்பும்போது சுதா கவனித்தார். ஜீவா, நேற்று ராத்திரி நீ மருந்து சாப்பிடலையா? அதோ ஒரு மாத்திரை அங்கே கிடக்குதே. திருட்டு பிடிபட்டதும் ஜீவா தலை குனிந்து கொண்டான். இனிமே மருந்தை வீணாக்க மாட்டேன்னு சத்தியம் செய். சத்தியம் என்றான் ஜீவா. அதே சமயம் நகரின் ஒரு தனியார் மருத்துவமனையில் நிலா படுத்திருந்தாள். அவளது கையில் குளுக்கோஸ் ஏற்றப்பட்டிருந்தது. நெற்றியில் கட்டு போடப்பட்டிருந்தது. அவள் இப்போது அபாய கட்டத்தை தாண்டிவிட்டாள். அப்போது அறைக்கதவு திறந்து ஆகாஷ் உள்ளே வந்தான். இப்போ எப்படி இருக்கு நிலா என்று அருகே இருந்த நாற்காலியில் அமர்ந்து கேட்டான். பரவாயில்லை ஆகாஷ் என்று மெல்லிய குரலில் சொன்ன நிலா. பிறகு கண்கள் கலங்க கேட்டாள், என்னை ஏன் காப்பாத்தினீங்க? ஏன்னா நீ நிரபராதிங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. உனக்கு அநீதி நடந்தப்போ உனக்கு எதுக்கு தண்டனை கிடைக்கணும், அதனால்தான் என்னால் உன் மேலே கல்லை எறிய முடியலை. ஆனால் நிலா, அந்த நிமிஷத்தில் உன்னை முழுசாக என்னால் காப்பாற்ற முடியலைங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு. நீங்கள் என்னை சாவோட விளிம்பில் இருந்து மீட்டிட்டு வந்ததே பெரிய விஷயம் ஆகாஷ். உங்கள் மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்கு என்றாள் நிலா. என் மனைவியை காப்பாற்ற வேண்டியது என் கடமை நிலா. உன்னை சிதைச்ச அந்த முகம் தெரியாத எதிரியை பற்றி ஏதாவது அடையாளம் கிடைச்சதா என்று ஆகாஷ் கேட்டான். நிலா மூச்சை இழுத்து கொண்டு சொன்னாள், எனக்கு ஜீவா மேலே சந்தேகம் இருக்கு ஆகாஷ். ஆகாஷ் அதிர்ச்சி அடைந்தான். ஜீவாவா? எனக்கும் அவன் மேலே ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. ஆகாஷ் அன்னைக்கு மைதானத்துக்கு கூட்டிக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி என் அறையில் ஒரு நட்சத்திர ஸ்டிக்கர் கிடந்தது. அன்னைக்கு ராத்திரி எனக்கு அந்த விபத்து நடந்த பிறகு நான் அந்த அறைக்குள்ளே போகவே இல்லை. சுதாவும் நானும் தான் எங்கள் அறையை சுத்தம் செய்வோம். அதனால் வேலைக்காரங்க யாராவது அங்கே வர வாய்ப்பே இல்லை. அந்த ஸ்டிக்கர் ஜீவா அறையில் நான் பார்த்தது. ஒன்று அது ஜீவா செஞ்ச வேலையாக இருக்கணும், இல்லைன்னா அந்த நபர் ஜீவாவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆகாஷின் கண்கள் கோபத்தில் ஜொலித்தன. நான் அந்த பாவியை கண்டுபிடிப்பேன் நிலா, நீ கவலைப்படாதே. சுதா எப்படி இருக்கா? நான் உயிரோடு இருக்கிறது அவளுக்கு தெரியுமா என்று நிலா ஆதங்கத்துடன் கேட்டாள். இல்லை, நீ உயிரோடு இருக்கிறது எனக்கும் என்னோட நம்பிக்கையான ஆள் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும். நீ முழுசா குணமான அப்புறம் அவங்க கிட்ட சொல்லிக்கலாம் என்று ஆகாஷ் அவளுக்கு தைரியம் கூறினான். நிலாவின் மறைவிற்கு பிறகு 2 நாட்கள் அமைதியாக கழிந்தன. ஆனால் மீண்டும் அந்த கோட்டை வீட்டின் அமைதியை குலைக்கும் ஒரு செய்தி காட்டுத்தீயாக பரவியது. நிலாவின் தங்கை சுதா பக்கத்து ஊரை சேர்ந்த சுரேஷ் என்ற இளைஞனை காதலிப்பதாக ஊர் முழுவதும் பேசப்பட்டது. மறுபடியும் பஞ்சாயத்து கூடியது. ஆகாஷ் அப்போது வீட்டில் இல்லை. சுதா சபைக்கு அழைக்கப்பட்டாள். சுதா பக்கத்து ஒரு பையனோட உனக்கு தொடர்பு இருக்குன்னு வர செய்தி உண்மையா என்று பாண்டியன் கராராக கேட்டார். ஆமாம் தாத்தா, அது உண்மைதான் என்று சுதா எந்தவித அச்சமும் இன்றி உறுதியாக சொன்னாள். அந்த சபையே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தது. பெரியவர்களே, இவள் வரம்பை மீறிவிட்டாள். இவளது இந்த துணிச்சலுக்கு தண்டனையாக இவளை நம் வீட்டு பைத்தியமான ஜீவாவுக்கே கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்று பாண்டியன் தீர்ப்பளித்தார். சுதா ஆவேசமாக பேசினாள். தாத்தா, நான் ஒன்றும் வீட்டை விட்டு ஓடி போகவில்லையே. அவன் முறைப்படி பெண் கேட்டு வருவான் என்று தானே காத்திருந்தேன். இதில் என்ன வரம்பு மீறல் இருக்கிறது? முதலில் என் அக்காவை பாதித்த அந்த பாவியை கண்டுபிடிக்காமல் அவளை கொலை செய்தீர்கள். இப்போது நான் செய்யாத தப்புக்கு என்னை இப்படி தண்டிக்கிறீர்களா? இன்று மதியம் 12 மணிக்கே உனக்கும் ஜீவாவுக்கும் திருமணம் என்று தாத்தா தீர்க்கமாக சொன்னார். நான் இந்த தீர்ப்பை ஏற்க மாட்டேன் என்று சுதா கத்தினாள். அங்கிருந்த பெரியவர்கள் ஆத்திரமடைந்தனர். பாண்டியா, உன் பேத்தி ரொம்ப துணிச்சலா பேசுறா. இவளை இப்பவே கட்டி வைக்கலானா இவ இன்னும் வரம்பு மீறுவா என்று மற்றவர்கள் தூண்டிவிட்டனர். சுதா அழுது கொண்டே கத்தினாள். எல்லோரும் என் வாழ்க்கையை உங்க இஷ்டத்துக்கு விளையாடுறீங்க. ஆனா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, என் அக்காவை கொன்ன பாவத்துக்கும் என் வாழ்க்கையை சிதைக்கிற குற்றத்திற்கும் நீங்க எல்லோரும் கடவுள் முன்னாடி பதில் சொல்லியே ஆகணும். ஏய், உன் அக்கா ஒன்றும் அவ்வளவு உத்தமி கிடையாது என்று ஒரு பெரியவர் ஆரம்பிக்க சுதா இடையில் மறித்தாள். அக்கா ரொம்ப கண்ணியமானவள். அவளை யாரோ ஒரு மிருகம் சிதைச்சிருக்கான்.
அந்த பாவியை கண்டுபிடிக்க வக்கில்லாத நீங்க என் அக்காவை பழி சுமத்தி கொன்னுட்டீங்க. தாத்தாவின் உத்தரவின்படி வேலைக்காரர்கள் சுதாவை தரதரவென்று இழுத்துச் சென்றனர். மதியம் 12 மணிக்கு அழுகைக்கும் போராட்டத்திற்கும் இடையில் சுதாவுக்கும் ஜீவாவுக்கும் கட்டாய திருமணம் நடந்தது. திருமணம் முடிந்து சுதா அறைக்குள் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அவளது பொருட்கள் அனைத்தும் ஜீவாவின் அறைக்கு மாற்றப்பட்டிருந்தன. ஜீவா சோஃபாவில் அமர்ந்து அவளை பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். சுதா, நான் யார்கிட்டையும் சொல்லலை என்று ஜீவா நடுங்கும் குரலில் சொன்னான். சுதா பதில் பேசாமல் அழுது கொண்டே இருந்தாள். அப்போது ஜீவாவின் தாய் அறைக்குள் வந்தாள். பார்த்தியா, உன் காதலனுக்காக எங்க முன்னாடியே கண்ணீர் வடிக்கிறியா? அடங்காதவளே என்று நஞ்சை கக்கினாள். ஆமாம், அழுவேன். உங்களால் என்ன செய்ய முடியும் என்று சுதா கண்களை துடைத்து கொண்டு எகிறினாள். அத்தை அவளை அடிக்க கை ஓங்க சுதா சற்றென்று அந்த பிடியை தடுத்தாள். என்னை நிலா அக்கான்னு நினைச்சு தப்பு பண்ணிட்டீங்க. அவங்க கிட்ட நீங்க கை நீட்டியிருக்கலாம், ஆனா என்கிட்ட முடியாது என்று கையை உதறி தள்ளினாள். என்னடி திமிரு உனக்கு? என் திமிரை பற்றி அப்புறம் பேசுங்க. முதல்ல அறையை விட்டு வெளியே போங்க. இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. உங்கள் பையன் வாழ்க்கையை நீங்களே நாசமாக்கியிருக்கீங்க. இனி இந்த பாண்டியன் கோட்டையில் யாரையும் நான் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன். இது என் சத்தியம் என்று சுதா கர்ஜித்தாள். அத்தை மிரண்டு போய் வெளியேறினாள். சுதா கோபத்தில் ஏதோ திட்டமிட்டு கொண்டிருந்தாள். ஜீவா அவளிடம், சுதா, உனக்கு உன் அறைக்கு போகணும்னா போய்க்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை என்றான். ஜீவா, வேண்டாம், நான் இங்கே தான் இருப்பேன். ஆனால் இந்த தகவல் எப்படி வெளியூர் வரைக்கும் பரவுச்சுன்னு எனக்கு தெரியணும். நீ யாருக்கிட்டையும் சொல்லலைன்னு எனக்கு தெரியும். அப்போ யாரோ ஒருத்தர் திட்டமிட்டு இதை பரப்பியிருக்காங்க என்று சுதா தீவிரமாக யோசித்தாள். சிறிது நேரத்தில் ஆகாஷின் தாய் ரஞ்சிதா அங்கே வந்தாள். சுதா, இன்னையிலிருந்து இந்த வீட்டு சமையல் கட்டு உன் பொறுப்பு. எல்லாத்துக்கும் நீ தான் சமைக்கணும். இதுதான் உனக்கான தண்டனை என்றாள். அப்படியா? என்னை கொண்டு வேலை வாங்க போறீங்களா? முடியவே முடியாது. நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் என்று சுதா படுக்கையில் படுத்து கொண்டாள். அப்படியானால் உனக்கு சோறு கிடையாது. பரவாயில்லை, ஜீவாவுக்கு வர சாப்பாட்டை நான் பகிர்ந்து சாப்பிடுவேன். உங்க பையனை நீங்க பட்டினி போட மாட்டீங்க இல்லையா என்று சுதா நக்கலாக கேட்டாள். ரஞ்சிதா ஆத்திரத்தில் கைகளை முறுக்கி கொண்டு அங்கிருந்து சென்றாள். வரவேற்பறையில் ஆண்கள் கூடினர். ஆகாஷ் ஊரிலிருந்து திரும்பி வந்து விட்டான். அவன் மிகுந்த கோபத்தில் இருந்தான். ஏன் தாத்தா, நான் வர்ற வரைக்கும் கூட உங்களால் காத்திருக்க முடியாதா? சுதா ஒன்றும் வீட்டு ஓடிவிடலையே. முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கத்தானே ஆசைப்பட்டாள். அவளை ஏன் இப்படி தண்டிச்சிங்க என்று கத்தினான். ஆகாஷ், இது பஞ்சாயத்து முடிவு என்று தாத்தா அடக்க முயன்றார். இது அநீதி தாத்தா. நிலாவுக்கு செஞ்ச அதே தப்பை இப்போ சுதாவுக்கும் செஞ்சிருக்கீங்க என்று சொல்லிவிட்டு ஆகாஷ் ஆத்திரத்தில் வெளியேறினான். நாட்கள் நகர்ந்தன. சுதா முதலில் ஜீவாவுடனேயே அறைக்குள் சாப்பிட்டாள். பிறகு துணிச்சலாக டைனிங் டேபிளுக்கே வர தொடங்கினாள். அதே சமயம் நகரின் ஒரு ரகசிய இடத்தில் நிலா மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டாள். அவளுக்கு குழந்தை கலைந்து விட்டதால் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. ஆனால் இப்போது தேறிவிட்டாள். ஆகாஷ் அவளை ஊருக்கு தெரியாமல் ஒரு பாதுகாப்பான வீட்டில் தங்க வைத்தான். நகரின் ஒதுக்குப்புறமான ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் நீலா தங்கியிருந்தாள். ஆகாஷ் அவளுக்காக அனைத்து வசதிகளையும் செய்திருந்தான். ஒரு மாலை வேளையில் நிலா பாஸ்தா சமைத்து கொண்டு ஆகாஷின் அருகில் அமர்ந்தாள். சுதா, எப்படி இருக்க ஆகாஷ்? அந்த பைத்தியம் ஜீவா அவளுக்கு ஏதாவது தீங்கு செஞ்சிடுவானோன்னு பயமாய் இருக்கு என்று நிலா கவலையுடன் கேட்டாள். சுதா இப்போதைக்கு பத்திரமா தான் இருக்கா. ஜீவா இதுவரை அவளை எதுவும் செய்யவில்லை. ஆனால் அவன் எப்போ வேணா மாறலாம்னு எனக்கும் பயம் இருக்கு. ஆனால் கவலைப்படாது நீலா. உன் கட்டிலில் கிடைத்த அந்த ஆதாரங்களை வைத்து DNA பரிசோதனைக்கு அனுப்பியிருக்கிறேன். ரிப்போர்ட் வந்ததும் வெளியே உண்மை தெரிந்துவிடும். அதுவரை நீ உயிரோடு இருக்கிறது ரகசியமாகவே இருக்கட்டும் என்றான் ஆகாஷ். கடந்த சில நாட்களாகவே ஜீவாவின் நடத்தையில் ஒரு பெரிய மாற்றம் தெரிந்தது. சுதா அவன் அறைக்குள் உணவோடு நுழைந்தாள். ஜீவா, வந்து சாப்பிடு என்றாள். சுதாவின் குரலை கேட்டதும் ஜீவா திடுக்கிட்டு பார்த்தான். ஜீவா, நமக்கு கல்யாணமாகி 1 மாசம் ஆக போகுது. இன்னும் ஏன் என்னை பார்த்து பயப்படுற என்று கேட்டபடி சுதா அவனுக்கு தன் கையாலேயே உணவு ஊட்டினாள். பிறகு மாத்திரையை கொடுத்து தண்ணீர் குடிக்க வைத்தாள். சமத்து பையன், சீக்கிரமே குணமாயிடுவே என்று அவன் கன்னத்தை தட்டினாள். அறையை விட்டு வெளியே வந்த சுதாவிடம் அத்தை கேட்டார், ஜீவா எப்படி இருக்கான்? அத்தை, அவரோட நிலைமை இப்போ சரியில்லை. நாம டாக்டரை மாற்றணும். அந்த டாக்டர் கொடுக்குற மருந்து அவருக்கு வேலை செய்யலைன்னு நினைக்கிறேன் என்று சுதா சொன்னதை கேட்டு அத்தை யோசனையில் ஆழ்ந்தார். சமையல் அறைக்கு சென்ற சுதாவுக்கு ஆகாஷிடமிருந்து ஃபோன் வந்தது. ஆகாஷ் சொன்ன தகவலை கேட்டு சுதாவின் கண்கள் மின்னின. சரி என்று போனை வைத்துவிட்டு தன் அறைக்குள் சென்றாள். அறைக்குள் நுழைந்ததும் கதவை உள்பக்கமாக பூட்டினாள். தூங்கிக் கொண்டிருந்த ஜீவா சற்றென்று எழுந்து பாய்ந்து வந்து சுதாவின் கழுத்தை பிடித்தான். அவனது பார்வையில் இப்போது பைத்தியக்காரத்தனம் இல்லை, ஒரு கொடூரமான மிருகத்தின் வேகம் இருந்தது. சாப்பாட்டில் ஏதோ கலந்துட்டல்ல, சொல்லுடி என்று ஒரு சாதாரண மனிதனைப் போல தெளிவாக கத்தினான்.
என்னை விடுங்க ஜீவா என்று சுதா திமிரினாள். நான் ஒன்றும் பைத்தியம் இல்லை, புரிஞ்சதா என்று அவன் கர்ஜித்தான். இந்த ஊரே நீங்க பைத்தியம்னு நம்புதே என்று சுதா சிரித்தாள். தன் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த ஒரு ஊசியை எடுத்து மின்னல் வேகத்தில் அவன் கழுத்தில் இறக்கினாள். ஜீவா நிலைகுலைந்து கீழே விழுந்தான். சுதா அவன் அருகில் அமர்ந்து ஏளனமாக சிரித்தாள். நீங்கள் பைத்தியம் இல்லைன்னு எனக்கு ஆரம்பத்திலிருந்தே தெரியும் ஜீவா. ஏன்னா ஒரு பைத்தியத்தால ஒரு பெண்ணை சிதைக்க முடியாது. நிலா அக்காவுக்கு அந்த அநீதியை செஞ்சது நீங்க தானே எனக்கு அன்னைக்கே தெரியும். இன்னொரு விஷயம் தெரியுமா, சுரேஷ்னு ஒரு பையன் நிஜத்தில் கிடையவே கிடையாது. நானே ஒரு கதையை தயார் பண்ணி ஊர் முழுக்க பரப்பினேன். நீங்கள் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சதும் உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தாத்தா கிட்ட நான் தான் ஐடியா கொடுத்தேன். ஜீவாவின் உடல் மரத்து போனது. ஆனால் அவன் மூளை வேலை செய்தது. நீங்கள் தான் என் அம்மாவையும் அப்பாவையும் கொன்னீங்கன்னு எனக்கும் ஆகாஷுக்கும் 25 நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு. அவங்க மரணம் மாரடைப்பு இல்லை, நீங்கள் கொடுத்த ஸ்லோ பாய்சன் ஊசி தான் காரணம். சுதா இழந்து ஜீவாவின் ரகசிய லாக்கரை திறந்தாள். அடேங்கப்பா, ஜீவா சார் பெரிய ட்ரக் டீலர் வேறையா என்று அங்கிருந்த ஆவணங்களை எடுத்தார். சுதா, என்னை விட்டுவிடு, நான் உன் புருஷன் என்று ஜீவா கெஞ்சினான். புருஷனா? நீ என் அம்மாவையும் அப்பாவையும் கொன்ன கொலைகாரன். நீ என் அக்காவோட வாழ்க்கையை அழிச்ச பாவி. உனக்கு தண்டனை நிச்சயம். சிறிது நேரத்தில் போலீஸ் பாண்டியன் கோட்டைக்குள் நுழைந்தது. குடும்பத்தினர் அனைவரும் பதறினர். எதுக்கு போலீஸ் ஆகாஷ் என்று சுந்தர பாண்டியன் கேட்டார். நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய குற்றவாளி இருக்கான் என்று ஆகாஷ் சொல்ல அனைவரும் ஜீவாவின் அறைக்கு சென்றனர். அங்கே ஜீவா கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கிடந்தான். இவன்தான் கொலைகாரன். என் சித்தப்பா சித்தியை கொன்னதும் நிலாவுக்கு அநீதி செஞ்சதும் இவன்தான். இதோ இவனோட போதைப் பொருள் கடத்தல் ஆதாரங்கள் என்று சுதா ஆவணங்களை நீட்டினாள். என் பையனை எங்கு கூட்டிக்கிட்டு போறீங்க? அவன் மனநிலை சரியில்லாதவன் என்று அத்தை தடுத்தார். அப்போது ஜீவா முணுமுணுத்தான். அம்மா, நான் தான் செஞ்சேன். மாமாவையும் மாமியையும் நான் தான் கொன்னேன். என்ன, அவங்களுக்கு என் ட்ரக் பிசினஸ் தெரிஞ்சிடுச்சு. அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். ஜீவா சொல்ல சொல்ல அங்கிருந்தவர்கள் கல் சிலையாக நின்றனர். அவன் ஏதோ ஒரு மயக்கத்தில் உண்மைகளை கொட்டி கொண்டிருந்தான். ஆமாம், நிலாவுக்கு அந்த அநீதியை செஞ்சது நான் தான். ஆனா ஏன் தெரியுமா? எல்லாம் எங்க அப்பா சொன்னதுக்காகத்தான். அன்னைக்கு எனக்கு நடந்த விபத்து உண்மையே இல்லை. அது எங்க அப்பா நடத்தின நாடகம். நான் பைத்தியமா நடிக்கணும்னு அவர்தான் சொன்னார். அப்போதான் பாண்டியன் கோட்டையோட சொத்துக்களை ரகசியமா அபகரிக்க முடியும்னு திட்டம் போட்டார். மாமாவையும் மாமியையும் கொல்ல சொன்னதும் அவர்தான். நான் மாமாவுக்கு கொடுக்கிற பாலில் விஷம் கலந்தேன். ஆனால் மாமி அதை குடிச்சிட்டாங்க. மாமாவுக்கு ஏற்கனவே நான் சாப்பாட்டில் மெதுவான விஷம் கொடுத்து வந்தேன். அதனால் அவரோட இதயம் நின்றுடுச்சு. இதையெல்லாம் நான் செஞ்சேன் என்று ஜீவா கத்தினான். ரஞ்சிதா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். சுதா அவனுக்கு கொடுத்தது ஒரு உண்மை பேச வைக்கும் ஊசி. அந்த மருந்து உடலில் ஏறினால் மனிதனால் போய் பேச முடியாது. தன் மகனின் வாழ்க்கையை தன் கணவனை நாசமாக்கி விட்டதை எண்ணி ஜீவாவின் தாய் தன் கணவனை சபித்து அழுதாள். போலீஸ் ஜீவாவை கைது செய்து அழைத்து சென்றது. சிறிது நேரம் கழித்து ஆகாஷ் நிலாவை அழைத்து கொண்டு கோட்டை வீட்டிற்குள் நுழைந்தான். நிலாவை உயிரோடு பார்த்ததும் அங்கிருந்தவர்கள் வாயடைத்து போயினர். நிலா, நீ உயிரோடு இருக்கியா என்று பாண்டியன் தழுதழுத்த குரலில் கேட்டார். இத்தனை நாள் தன் மனதை அமுக்கிய பாரம் சற்றென்று இறங்கியதை உணர்ந்தார். ஆமாம் தாத்தா, அன்னைக்கு நிலா செத்துட்டதா நான் போய் சொன்னேன். அவளை காப்பாற்றி ரகசியமாக ஆஸ்பத்திரியில் வச்சிருந்தேன் என்றான் ஆகாஷ். சுதா ஓடி வந்து தன் அக்காவை கட்டி கொண்டு அழுதாள். ஆகாஷ் சபையின் நடுவில் நின்று கம்பீரமாக பேசினான். தாத்தா, இன்னைக்கு ஒரு விஷயம் தெளிவாகிடுச்சு. நம்ம ஊரில் தப்பு பண்ணுற ஆண்களை தண்டிக்காம அவமானத்தை தாங்க முடியாமல் பெண்களை கல்லால் அடித்து கொள்கிற இந்த சட்டம் மாறணும். ஒரு பொண்ணுக்கு அநீதி நடந்தால் அவளை தண்டிக்கிற இந்த சமூகம் தப்பு செஞ்ச ஆணை தப்பிக்க வைக்க துடிக்குது. இனிமேல் இந்த கோட்டை வீட்டில் பெண்களுக்கான தண்டனை கிடையாது. தப்பு பண்ணுற ஆண்களுக்கும் தான் தண்டனை. ஆகாஷின் வார்த்தைகளை கேட்டு அனைவரும் மௌனமானார்கள். நல்ல முடிவு ஆகாஷ். இன்னும் சில நாளில் இந்த ஊரோட தலைவராக உன்னை பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்கிறேன். அப்போ நீயே எல்லா முடிவுகளையும் எடு என்றார் பாண்டியன். வேண்டாம் தாத்தா, அந்த பொறுப்புக்கு என் அப்பாவும் சித்தப்பாவும் தான் தகுதியானவங்க. அவங்க தான் இந்த வீட்டு பெரியவங்க என்று அடக்கத்துடன் சொன்னான் ஆகாஷ். தன் பேரன் இவ்வளவு புரிதலுடனும் அன்புடனும் இருப்பதை பார்த்து தாத்தா பெருமிதம் கொண்டார். நிலாவின் அருகில் வந்த பாண்டியன் அவளது தலையில் கை வைத்து, என்னை மன்னித்து விடு நிலா, நான் தப்பான தீர்ப்பு கொடுத்துட்டேன் என்றார். நிலா கண்களில் கண்ணீருடன், உங்களை நான் எப்போவோ மன்னிச்சிட்டேன் தாத்தா. அன்னைக்கு என் மேலே கல் எறிஞ்சவங்க வெளியிலே இருக்கிறவங்க தான். என் வீட்டு ஆண்கள் இல்லைன்னு எனக்கு தெரியும் என்றாள். ஆகாஷின் தந்தை முன்வந்து, நாங்கள் தான் உனக்கு அந்த துயரம் நடக்க அனுமதி கொடுத்தோம் நிலா, எங்களையும் மன்னிச்சிடு என்றார். மாமா, என்னை மேலும் சங்கடப்படுத்தாதீங்க.
நீங்கள் எல்லோரும் ஊரு கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும் என்று நிலா பெருந்தன்மையாக சொன்னார். நிலாவை ஏன் இந்த குடும்பத்தின் மிக கண்ணியமான அன்பான பெண் என்று சொல்கிறார்கள் என்று அன்று அனைவருக்கும் புரிந்தது. பாண்டியன் கோட்டையில் பல காலங்களுக்கு பிறகு இருள் நீங்கி உண்மையும் அன்பும் நிறைந்த ஒரு புதிய விடியல் பிறந்தது.